தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். திட்டத்தின் பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. அதாவது காலை உணவு திட்டத்தின் பெயர் முதல்வரின் காலை உணவு திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இப்போது காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டமாக உருமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அது வந்து 6லிருந்து 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு விரிவாக்கமும் செய்யப்பட இருக்கிறது. செப்டம்பர் 15ஆம் தேதி அப்படின்னு சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த ஸ்டேஜில் ஏற்கனவே சில பெயர்களை தாவேகா அரசு ஆட்சி அமைத்ததிலிருந்து மாற்றி அமைத்ததை நம்ம பார்த்தோம். உதாரணத்துக்கு நான் முதல்வன் திட்டம் வந்து திறன் தமிழ்நாடுன்னு மாற்றினாங்க. மகளிர் விடியல் பயணத்தை கூட மகளிர் பயணமாக மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னமும் கூட மாற்றங்கள் செய்யப்படுவதற்கான விஷயங்கள்லாம் பரிசீலனையில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த காலை உணவு திட்டத்தின் பெயர் மாற்றம் அப்படிங்கிறது வந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கான கௌரவமா, இல்லை இது வந்து ஒரு அரசியல் பெயர் மாற்ற விளையாட்டா அப்படின்ற கேள்வியை தான் நம்ம முன்வைத்திருக்கிறோம். இது தொடர்பாகத்தான் இன்னைக்கு பேச இருக்கும். நம்மோடு 2 கருத்துரையாளர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. முதலாவதாக இணையம் வழியாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆதித்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மற்றும் நம்மளோட ஸ்டுடியோல இணைஞ்சிருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள். வணக்கம். பாக்கி சார், உங்ககிட்ட இருந்தா ஆரம்பிக்கலாம். எப்படி பார்க்கறீங்க இந்த பெயர் மாற்றம்? கரெக்டா, ஆப்டா? ஏன்னா உணவு திட்டம், மதிய உணவு பள்ளி குழந்தைகளுக்கு உணவு அப்படின்னாவே நமக்கு ஞாபகம் வர்றது பள்ளிக்கூடங்கள்ல உணவுன்னாவே காமராசர் தான். ஸோ ஒருவேளை கரெக்டான ஒரு பெயரை தான் வச்சிருக்காங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் உணவு வழங்கும் ஒரு திட்டத்துக்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயர் வைப்பதை முற்றிலும் ஏற்பேன். ஆனால் ஒரு சின்ன நேரிடல், அவர் வந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தின் போது பவுடர் பால் மற்றும் பால் பவுடர் இதெல்லாம் கொடுத்த சம்பவம் உண்டு. நானே அதை சுவைத்திருக்கிறேன் அரசு பள்ளிக்கூடத்தில். ஆனால் அதெல்லாம் மதிய நேரத்தில் கொடுத்துருக்காங்க. மதியம் 3 மணிக்கோ 2 மணிக்கோ கொடுப்பாங்க, எனக்கு தெரியும். நம்ம அதில் விவாதித்துறோம். அது வந்து மாணவர்களை பள்ளிக்கூடம் வசம் ஈர்ப்பதற்காக காமராஜர் உணவும் தேவை, மாணவர்களுக்கு அறிவும் தேவைன்னு கொண்டு வந்த திட்டம். மதிய உணவுக்காக அதை வைத்திருந்தால் பொருத்தமாக இருக்கும். நம்ம இது பெருந்தலைவர் பேரை வைக்கிறது மிக 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 சரியானது தான். ஆனால் மதிய உணவுக்கு வச்சுக்கலாம். ஆனால் எனக்கு இந்த அரசியல்வாதிகள் வந்து மிகப்பெரிய கோபம் உண்டு. முந்தைய அரசியல் கட்சி ஆட்சியில் என்னென்ன திட்டங்களுக்கு என்னென்ன பெயர் வச்சாங்களோ அதை உடனே அடுத்த கட்சி வந்த உடனே மாற்றுறது. கொள்கை அடிப்படையில் இருக்கிற உருவாக்கப்பட்ட பெயர்களை வந்து மாற்ற தேவையில்லை. ஆனால் தேவையில்லாமல் அவங்க எது வச்சாலுமே அந்த பேரை மாற்றணுங்கிற எண்ணம் மத்தியில் உள்ள பாஜக அரசுக்கும் இருக்கிறது. எல்லா கட்சிகளுக்கும் இருக்குது. தமிழ்நாட்டில் திமுக அதிமுக எல்லாருக்குமே உண்டு. ஒரு நகைச்சுவையாக சொல்லுங்க, பேர் வச்சியா சோறு வச்சியா அப்படின்னு நாகேஷ் ஒரு திரைப்படத்தில் பேசின வசனம் நினைவுகிறோம். பேர் வைக்கிறதுல அவ்வளவு கவனமாக இருக்கிறவங்க அந்த திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதில் கவனம் இருக்கணும். சத்துணவு திட்டத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்தார். தன் பேரை சூட்டலை. ஆனால் சத்துணவு மாணவர்களுக்கு சரியாக போய் சேரணும் என்பதில் அவர் அக்கறை எடுத்துக்கொண்டார். பள்ளிகளுக்கு மதிய உணவு திட்டம் கொண்டு வந்து அதன் மூலம் மாணவர்கள் படிக்க வேண்டும் என்பதிலே அதிக கவனம் செலுத்தினார். நீங்கள் திட்டங்களுக்கு பேர் மாற்றுவது என்பதில் சில அடையாளங்கள் கூட உண்டு. ஒரு சின்ன சுவாரஸ்யமான சம்பவம் சொல்கிறேன். புகழ்பெற்ற குத்துச்சண்டை வீரர் முகமது அலி தெரியும், உலக புகழ்பெற்ற டாப் பர்சன். அவருக்கு இயற்பெயர் என்ன தெரியுமா? கிளாடியஸ் கிளே அப்படின்னு பேர். கிளாசியஸ் கிளே என்ற பெயர். இந்த பெயர் வந்து ஒரு அடிமையின் பெயர். கருப்பின மக்களினுடைய கிளாசியஸ் கிளே என்பது ஒரு அடிமை பெயர். அதை மாற்றிட்டு அவர் அந்த மதத்தையும் மாற்றிக்கிட்டார், அந்த பெயரையும் மாற்றிக்கிட்டு முகமது அலின்னு மாற்றிக்கிட்டார். அதுக்கு பிறகு உச்சத்தை தொட்டார். ஆனால் அவர் என்னதான் இருந்தாலும் அவரை வந்து கருப்பனாக பார்ப்பதும் அடிமை வம்சத்தை சேர்ந்தவர் என்ற எண்ணத்தோடு அவரோட போட்டியிடுகிற மல்யுத்த வீரர்கள்லாம் கிளாசியஸ் கிளே என்று அழைத்த போது கோவப்பட்டார். அப்படி கூப்பிடாதீங்க. ஒரு நேர்காணல், ஒரு பேட்டியில் அப்படி சொல்லும்போது பேரை மாற்றியாச்சு, பேர் என்னுடைய அடையாளம் அல்ல, அது என் அடிமைத்தனத்தை நினைவூட்டுவதாக இருக்குது.
அப்படின்னு மாற்றிட்டு முகமது அலின்னு சொல்லு அப்படிம்பார். திரும்ப திரும்ப பழைய பேரை சொல்லுவார், மாற்று எதிராளி சொல்லுவார். போட்டி வரும்போது அந்த எதிராளி துவம்சம் பண்ணிடுவார். அதற்காக 3 ஆண்டுகள் அவருக்கு தடை விதிக்கப்பட்டது. நான் இதை சொல்கிறேன், இந்த வரலாற்று சுயான சம்பவத்தை ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பெயர் ஒரு அதை அவரை முகமது அலியை அடிமை இனம் என்று கேலியாக குறிப்பிடுவதாக இருந்தால் மாற்றப்படுகிறது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் அரவாணி என்ற சொல் இருந்தது. நான் அதை சொல்லை பயன்படுத்துவது வருந்துகிறேன். இருந்தாலும் அதை திருநங்கை என்று கலைஞர் கருணாநிதி மாற்றினார். அதே மாதிரி உடல் ஊனமுற்றோர் என்பதை மாற்றுத்திறனாளி அப்படின்னு, கற்பழிப்பு நீண்ட காலமாக ஊடகங்களில் வந்து தவறு, பாலியல் வன்முறைன்னு வந்தது, கொடும்பாவின்னு வந்தது, அதை உருவபொம்மைன்னு இது மாதிரி மாற்றினாங்க. இதில் பெரும்பங்கு ஊடகங்களுக்கு பங்கு உண்டு. ஊடகங்கள் தான் இப்போ பெயர்களை மாற்றினாங்க. அப்போ முறையாக இது வந்து அவமானப்படுத்துகிறது, இதை புண்படுத்துகிறது என்கிற நோக்கில் பெயர் மாற்றப்படுது. இந்தியாவிலே பல சொற்கள் அப்படி ஊர்கள், இடங்கள், பெயர்கள் மாற்றப்பட்டுள்ளன. உதாரணத்துக்கு தமிழ்நாடு மெட்ராஸ் ஸ்டேட், சென்னை மாகாணம் என்று இருந்தது, ஒருங்கிணைந்த காம்போசிட் ஸ்டேட் இருந்தது. பிறகு மாநிலங்கள் மொழிவாரி மாநிலங்கள் உருவான போது தமிழ்நாடு என்கிற கோரிக்கை வந்தது. அப்போ ஆந்திர பிரதேசம் இருந்தால் தமிழ்நாடு என்ற கோரிக்கை வந்தது. அதுக்காக தான் சங்கரலிங்க நாடார் வந்து உயிர் துறந்தார். உங்களுக்கு எல்லாம் தெரியும். அண்ணா ஆட்சிக்கு வந்துட்டு தமிழ்நாடு என்று பெயர் பார். இதெல்லாம் பொருத்தமானது, ஏற்புடையது. காங்கிரஸ் கட்சியும் அதை ஏற்றுக்கொண்டது பின்னாடி. இது மாதிரி பொருத்தம் நம்முடைய இடங்களுக்கு நமக்கு உண்டான மரியாதை தக்க வைத்து கொள்ளுதல் அல்லது அவமானத்தை இது மாதிரி காரணம் இருக்கலாம். நான் ஏன் இவ்வளோ விரிவாக சொல்கிறேன்னா, பெயர் மாற்றம் தேவையா இல்லையானா, தேவையில்லைன்னு முற்றிலும் புறக்கணிக்கலை, தேவை எப்போது வருகிறது என்கிறது. அந்த வகையில் பார்த்தா பெருந்தலைவர் காமராஜர் பெயரை வைப்பது ஏற்புடையது. ஆனால் மதிய உணவுக்கு திட்டத்துக்கு வைக்கலாம். ஒன்று, நான் முதல்வன் மு.க. ஸ்டாலின் ஒரு திட்டம் கொண்டு வந்தார்னா அதை மாற்றி கொண்டு வர தேவையில்லை. முதல்வர் படைப்பகம்னு இருந்ததை முதல்வர்னு தூக்கிட்டாங்க. இல்லை வந்து முதல்வருங்கிற பேர் தானே இருக்குது. அதில் இப்போ அம்மா உணவகம்னா ஜெயலலிதா உணவகம் இருந்தால் அது திமுக மாற்றினா அது அரசியல். ஆனால் அம்மா உணவகம் அப்படின்னு இருந்தது. அம்மா உணவகம், அம்மாங்கிறது பொதுவாகவே உணவு அளிப்பவள் அம்மா, அறிவளிப்பவர் தந்தை, அப்பா இல்லையா? அங்கே அம்மா உணவகம்ன்றதில் அதில் ஒரு அன்பும் பரிவும் இது ஒரு பாசமும் இருக்கிறதுனால அம்மா உணவகம்ன்றது ஏற்புடையதாக இருக்குது. அதே மாதிரி அதை வந்து திமுக நீடிக்க வச்சு அந்த பேரை அதே இவங்களும் நீடிக்கிறாங்க. அந்த மாதிரி பொருத்தமாக பெயர்கள் நீடிப்பதும் மாற்றுவதும் கூட மத்திய அரசாங்கம் கூட சில தவறுகள் பண்ணதான் நான் நினைக்கிறேன். இந்தியன் பீனல் கோடு, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு இதெல்லாம் பேரை இந்தியில் மாற்றலாம். இங்கிலீஷில் இருக்கிற மாதிரி வேண்டாம், அது எல்லாத்தையும் ஹிந்தியில் மாற்றுவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹிந்தியில் மாற்றினா என்ன? இந்தியாவில் அப்போ தமிழ்நாட்டில் தமிழ் பேர் தான் இருக்கணும், மேற்கு வங்கத்தில் வங்காள பேர் இருக்கணும், ஆந்திராவில் தெலுங்கு பேர் இருக்கணும், கர்நாடகாவில் கன்னட பேர், அப்படி விடுவாங்களா? அப்படி இருக்கலை. அது வந்து இந்தியாவில் எல்லா மொழிகளும் இணைப்பு மொழியாக ஆங்கிலம் இருக்கும் என்றே எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உள்ள நிலையில் இந்த பேர்களையும் ஆங்கிலத்தில் இருந்தால் என்ன? ட்ரெயின் தானே சொல்கிறோம், ரயில் தானே சொல்கிறோம். ரயில் என்பது தமிழ் சொல்லா அல்லது ஹிந்தி சொல்லா? ரயில் என்பது ஆங்கில சொல். அந்த மாதிரி அதை மாற்றியது மத்திய அரசு மாற்றியது நம்ம ஏற்புடையதில்லை. இப்போ சில ஊர்கள் பெயர் கூட மாற்றுறாங்க. உதாரணத்துக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். அதாவது அலகாபாத் என்பது முகலாயர் காலத்தில் உருவான அலகாபாத், சிக்கந்தராபாத், ஹைதராபாத், ஹைதரனுடைய நாடு என்பது போல் முகலாய பேர்களை மாற்றி பிரயாக்ராஜ்னு மாற்றிட்டாங்க. இப்போ தில்லியை கூட இந்திரபிரசாத் என்று மாற்றுவதாக பேச்செடுப்பு. இது தேவையில்லை. நமக்கு வரலாற்றில் எப்படி இருக்கோ அப்படியே இருந்துட்டு போகணும். மதுரை 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பும் மதுரை, இப்போவும் மதுரை தான். அந்த மாதிரி இருந்தால் அது தேவை. பெயர்கள் மாற்றுவது முற்றிலும் தவறு என்று சொல்லவில்லை, பொருத்தமாக இருக்கலாம். இப்போ மவுண்ட் ரோடாக இருந்தது, இப்போ மவுண்ட் ரோடும் பெரிய இரலவன், அண்ணா சாலைன்னு பேர் வச்சாங்க, ஏற்புடையதாக இருக்குது. அந்த மாதிரி மாற்றங்கள், பெயர்கள் மாற்றுவது தேவையை கருதி இருக்க வேண்டுமே தவிர தேவையில்லாமல் அரசியல் செய்வதாக இருந்தால் இப்போ அரசியல் செய்கிறாருன்னு சொல்கிறீங்க. அதுதான் பாயிண்ட். ஆதித்தன் சார், இதை வந்து இதுக்குள்ள அரசியல் தான் இருக்கா? இது வந்து ஏற்றுக்க முடியலையா? முதல்வன் சொன்னாவே ஸ்டாலின் அவர்கள் தான் ஞாபகம் வருதா விஜய்க்கு? அதனால் இந்த மாற்றத்தை தாவேக அரசு கொண்டு வருதா? அப்படி தான் இதை பார்க்கணுமா? ஆமாம், தமிழக வெற்றி கழக அரசு வந்து இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு 2-3 திட்டம் தான் நிறைவேற்றியிருக்காங்க. இந்த 200 மீட்ரு இலவசம், பிறகு இந்த இன்னொரு திட்டம் ஒன்று அறிவித்தாங்க. இந்த பார்த்துக்க இன்னொரு இந்த தாய்மாமன்
இது ஒன்று. அது இன்னும் வரல, இனிமே தான் வரப்போகுது. சிங்கப்பெண் படை, சிங்கப்பெண் அதிரடி படை. ஆமாம், அது அது தமிழ்நாட்டில் வந்து இந்த அதிகாரிகள் வந்து இந்த தலைவர்கள் பேர்ச்சி வைக்கிறதுக்கு நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா திமுக ஆட்சியில் தான் இந்த மாதிரி மகளிர் விடியல், நான் முதல்வன், படைப்பகம் இப்படின்னா நல்ல பேர் அழகாக கேட்சிங் பேராக சொல்லி கொடுத்தாங்க. ஆனாலும் திமுக ஆட்சியில் யார் பெரும்பாலும் கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு மட்டும்தான் 2 3 நூலகங்களுக்கு பேர் வச்சாங்க. மற்றபடியெல்லாம் அந்தந்த ஏரியா காகித மில்லத்து அப்படி இப்படி பேர் லோக்கல் ஜிடி. இல்ல, கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு தானே வச்சாங்க. அதான் அதான் அந்த மாதிரி தான் பண்ணாங்க. ஆனால் இந்த மாதிரி பேர் வைக்கிற எதுக்கு வைக்கிறாங்க முதல்ல? பெரும்பாலும் இப்போ மத்திய அரசும் சரி மாநிலம் சரி, மத்திய அரசில் பிரதான் மந்திரி யோஜனா அப்படின்னு வைப்பாங்க, பிரதான் மந்திரி திட்டம். அடுத்து தமிழ்நாட்டில் முதலமைச்சர் திட்டம். இந்த மாதிரி 2 இதாக வைக்கிறாங்க. காரணம் வந்து முதலமைச்சர் அல்ல பிரதமருடைய நேரடி கண்காணிப்பில் திட்டங்கள் வந்து செயல்படுறதுனால மக்கள் மத்தியில் எளிதாக அது சென்று அடையும் அப்படி ஒரு எதிர்பார்ப்பில் வைக்கிறாங்க. இல்லாட்டா தேசிய தலைவர் பேரில் வைக்கிறாங்க ஒரு திட்டங்களை. அப்போ தான் மக்கள் மத்தியில் ஈஸியாக போண்டு. நம்ம 100 நாள் வேலை திட்டத்துக்கு மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டம் வச்சாங்க. இப்போ பிஜேபி ஆட்சி வந்தோடனே விபி ராம்ஜின்னு ஒன்று போட்டாங்க. ஏதோ ராம்னு வந்தால் போதும். ராமர் ஆக்சுவலாக அது ராம் பேர் கிடையாது, ஏதோ விபி ராம்ஜின்னு ஏதோ மாதிரி இனிஷியல் வர்ற மாதிரி மாற்றி வச்சிட்டாங்க. விபி ராம்ஜி அதான் வச்சுட்டாங்க. அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அந்த மாதிரி மாற்றிட்டாங்க அதை. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த சத்துணவு திட்டம் நமக்கு தெரியும், நீதி கட்சி ஆட்சி காலத்தில் அது சென்னையில் அமுல்படுத்தப்பட்டது. அதுக்கு பிறகு காமராஜர் தான் அந்த நம்ம முதல் சுதந்திரத்துக்கு பிறகு வந்த பிறகு குழந்தைகள் பள்ளிக்கூடங்கள்லாம் மூடப்பட்டன. அதுக்கு முந்தைய ராஜாஜி ஆட்சியில் கொஞ்சம் மூடப்பட்டது. அப்போது எல்லா பள்ளிகளும் திறக்கணும், எல்லாம் படிக்க வரதுக்காக இந்த மதிய உணவை கொண்டு வந்தார். ஆனாலும் மதிய உணவு திட்டம் தான் வச்சுன்னா அவர் பேர் அவர் வைக்கலை, முதலமைச்சர் வைக்கலை, வெறுமனே மதிய உணவு திட்டம் தான் வச்சுருந்தார். எம்ஜிஆர் 1987 வைக்கும் போது தான் அந்த திட்டத்துக்கு முதலமைச்சர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம்னு கொண்டு வந்தாங்க. அது ஒரு பெரிய புரட்சி தான். ஏன்னா பெரிய அளவில் விரிவுபடுத்தப்பட்டு பண்ணாங்க. அதனால பெரிய புரட்சினா பிறகு தமிழ்நாட்டோட தலைவர் யாருமே எம்ஜிஆர் இருந்தாலும் கருணாநிதி ஜெயலலிதா யாருமே சத்துணவு திட்டத்துக்கு சத்து கூட்டிகிட்டு தான் போனாலே தவிர அதை வந்து இது பண்ணலை, அதை முடக்கலை. அதனால் அப்படியே வந்துக்கிட்டே போச்சு. இதனால் ஆனால் ஸ்டாலின் மட்டும்தான் சரி இது மதிய உணவு நல்லா முடிஞ்சு போச்சுன்னா காலை உணவு புதுசாக சிந்தித்து அந்த திட்டம் கொண்டு வந்தால் கூட அவரோட பேர் வைக்கலை, கலைஞர் பேரையும் வைக்கல அவர். ஏன்னா வழக்கமாக திமுக எங்கே பார்த்தாலும் கலைஞராக தான் வச்சுட்டு இருந்தாங்க. இந்த திட்டத்துக்கு அவர் வைக்கல, அவர் பேரும் வைக்கல, பொதுவாக முதலமைச்சர் திட்டம்னு வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ இல்லை, இது கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நம்ம பார்த்தோம்னா ஆதித்தன் சார், இப்போ பிஜேபி வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரதமரின் தான். இப்போ பிஎம் ஆவாஸ் யோஜனா அப்படின்னு அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பேட்டர்ன்லேயே பேர் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் வந்து இங்கேயும் வந்து முதல்வர் அப்படின்ற ஒரு சீரீஸ் அப்படியே வருதா? அங்கேருந்து தான் இப்போ இவங்களும் முன்றைய திமுக ஆட்சி காலத்துலேயும் எடுக்கப்பட்டிருக்கா? இல்லை சென்ட்ரலில் வைக்கிற பிரதமர்னு வச்சேத்த காரணம் மத்திய அரசு வந்து இந்தியா ஃபுல்லாக ஒவ்வொரு மாநிலம் ஏராளமான திட்டங்களை கொடுக்குது, நிதி உதவி பண்ணுது. ஆனால் அந்த திட்டங்கள் எல்லாமே மாநில அரசுக்கு அவங்க ஸ்டிக்கர் ஒட்டி நடத்திக்கிறாங்க. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வீடு தேடி மருத்துவம்னு கொண்டு வந்தாங்களே, அந்த மருத்துவத்துக்கு என்ன பண்ணுறாங்க? இந்தியா ஃபுல்லாக சர்க்கரை நோய் உயரழுத்த நோய் பண்ணுற இதை கட்டுப்படுத்துறதுக்கு மத்திய அரசு நேரடியாக நிதி உதவி பண்ணுது சுகாதாரத்துறைக்கு. அதை தமிழக அரசு தான் ஆனால் நிறைவேற்று அதிகாரம் மாநிலங்கள்கிட்ட இருக்குது. அதனால் அவங்க பேரை மாற்றி வச்சுக்கிறாங்க. அதனால தான் பிரதமர்னு போட்டாச்சுன்னா இந்த திட்டம் மத்திய அரசு திட்டம்னு மக்களுக்கு தெரியும். மாநிலங்கள்லனாலும் சரிதான், சில திட்டங்கள் மத்திய அரசும் மாநிலம் சேர்ந்து கூட செயல்படுத்துவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வீடு கட்டி கொடுக்கும் திட்டம்னா அதில் மத்திய அரசு இவ்வளோ கொடுக்குது, தமிழ்நாடுக்கு முன்னாடி அதிகமாக கொடுக்குது. இது ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்டாவே போயிட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம். வந்து பிஜேபி சைடில் எப்பயுமே சொல்லுவாங்க எங்களுடைய எல்லா திட்டத்துக்கும் இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. இப்போ நாங்கள் ஸ்கில் இண்டியான்னு வச்சா இவங்க வந்து முதல்வர் வந்து நான் முதல்வன்கிறாங்க. இப்போ அதை தான் இவர் வந்து தமிழ்நாடு திறன்மிகு தமிழ்நாடுன்னு இவர் இப்படி மாத்துறாரு. ஸோ இப்படி அது ஸ்கில் இண்டியான்ற திட்டத்தை வந்து இப்போ 3வது பேர் அதுக்கு வெவ்வேறு வடிவத்தில் வருதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இல்லையா? ஸோ அப்போ ஸ்டாலின் அவர்கள் செஞ்சது தான் இப்போ விஜய் அவர்களும் செய்ய நினைக்கிறாரா? ஆமாம், அதே தான். இப்போ நீங்கள் இப்போ அந்த சிங்கப்படை பெண் சொல்கிறீங்க, அது வந்து நிர்பயா அந்த பிரச்சனை வந்த பிறகு பெண்கள் பாதுகாப்புக்காக மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்குது ஒவ்வொருத்தரும். அதனால தான் ஸ்டாலின் அதை பிங்க் பெட்ரோல்னு ஆரம்பித்தார். அப்புறம் இவங்க வந்தோன்னா அதை மாற்றிட்டு அதே நிதி தான் மத்திய நிதி வாங்கி தான் பண்ண போகிறாங்க. அந்த நிதி அடிப்படையில் தான் 2500 மகளிர் காவல் போட போகிறாங்க. அதனால இவங்க அதை பேர் மாதிரி வெஸ்ட் பெங்காலில் கூட அந்த பிங்க் ஷர்ட்டை போட்டு புதுசாக ஒரு தீம் அறிவிச்சாங்க. இதெல்லாம் மத்திய அரசு நிதி, அந்த நிர்பயா நிதியை. ஏன்னா சில சமயம் நிர்பயா நிதியை
சில மாநிலங்கள் சரியாக பயன்படுத்துவது கிடையாது. அதை வந்து திருப்பி அனுப்புகிற மாதிரி நிலைமைலாம் தமிழ்நாட்டில் கூட அந்த நிலைமை இருந்துச்சு. அதனால தான் கடைசி நேரத்தில் ஒரு 50 வண்டி வாங்குவாங்க, பெட்ரோல் வாங்க, டக்குன்னு கணக்கு எழுதுறதுக்கு எல்லாம் செலவு பண்ணிச்சுட்டு ஆரம்பிச்சோன்னு சொல்லுவாங்க நிதியை பயன்படுத்துறதுக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் பேர் வச்சாங்கன்னா என்ன பிரச்சனை ஆகுது? ஒரு காலத்தில் நமக்கு தெரியும், எல்லா மாவட்டத்துக்கும் தலைவர்கள் பெயர் சூட்டினாங்க எம்ஜிஆர் காலத்தில் ஆரம்பிச்சு. இப்போ எல்லா போக்குவரத்து கழகங்களுக்கு முதல்ல விரைவு போக்குவரத்து கழகத்துக்கு மட்டும்தான் திருவள்ளூர் பேர் இருந்துச்சு. இப்போ ஒவ்வொரு மாவட்ட போக்குவரத்து ஒவ்வொரு பேர். நான் தினமலரில் அந்த காலத்திலே படிச்சிருப்பேன். பாண்டியன் சேரன் மோதல் அப்படின்னு தலைப்பு வரும். பல்லவன் மீது இது கட்டபொம்மன் மோதல் அப்படின்னு தலைப்பு வரும். அந்த 2 பஸ்ஸு மோதிட்டுனா அப்படி வரும். இது என்னன்னா பெரிய தலைவர்கள் யாருமே ஒரு ஜாதிக்கான தலைவராக நினைச்சு யாருமே வரல. பழைய நம்முடைய தலைவர் யாருமே. ஆனால் மக்களும் சரி, அந்த தலைவர்கள் உள்ள ஜாதியை சேர்ந்தவர்கள் தங்களை முன்னிலைப்படுத்துறதுக்காக என்ன செய்றாங்க, தலைவர்கள் தங்களுடைய தலைவராக சாதி தலைவராக மாற்றிக்கிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டில் பொறுத்தவரை அது அதிகமாக இருக்குது. இவங்க பெருந்தலைவர் காமராஜரை கூட அப்படி கொண்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி வரும்போது இது வந்து ஜாதி மோதலுக்கெல்லாம் இடம் அளிக்கிறது தான் கடைசியாக ஒரேடியாக அந்த போடி தேவாத பெரிய கலவரம் அப்படிலாம் வரும்போது தான் உடனே அந்த ஜாதி பேர் எல்லாத்தையும் ஒரே ஜெயலலிதா ஆட்சியில் நினைக்கிறது தூக்கிட்டாங்க. எல்லாத்தையும் பஸ்ஸில் எடுத்தாங்க, ரயில்வே எடுத்தாங்க. இப்போ அப்படி அந்த மாதிரி இருக்கும்போது தான் ஒருத்தர் முதலமைச்சர் போட்டால் போதும், இந்த மாதிரி திட்டங்களுக்காக தனிப்பட்ட வேண்டான்னு சொன்னாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒவ்வொரு அரசு கட்சியும் கோரிக்கை வைக்க இப்போ வந்து விஜய் வந்து கூட்டணி ஆட்சி நடத்துறாரு. காங்கிரஸ் கட்சி தான் இருக்குது, அவங்க ஆதரவோடு தான் இருக்க வேண்டியிருக்கு. அதனால சரி காமராஜ் பேர் வச்சு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லையே, அவர்களுடைய கொள்கை தலைவர்லயே அவங்க காமராஜரை வச்சிருக்காங்களே சார், தாவேக்காவை பொறுத்த வரைக்கும். ஆமாம், கொள்கை தலைவரெல்லாம் வச்சுருக்காங்க. நாளைக்கு இன்னொரு திட்டத்துக்கு வேலுநாச்சியாரை வைப்பாங்க, இன்னொன்று அஞ்சலி அம்மாவை வைப்பாங்க. வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து மக்கள்கிட்ட ஆதரவை பெறுவதற்கும் சாதி ரீதியான சில ஆதரவை பெறுவதற்கும் இந்த மாதிரி திட்டங்களுக்கு பேர் விட்டது வழிவகுக்குது. இப்போ நம்ம காமராஜரையோ மகாத்மா காந்தியையோ நம்ம வந்து ஜாதிக்குள்ளே அடக்க முடியாது. அவங்களாம் தேசிய அளவில் பண்ணாங்க. அதனால தான் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, காமராஜ் பேரையே தமிழ்நாட்டுக்கு மட்டும் வைக்கணும், இந்தியா ஃபுல்லாக சத்துணவு எடுத்து அவர் பேரை வைங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அந்த மாதிரி வைக்கலாம். ஆனால் அப்படி வைப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா அந்தந்த ஸ்டேட்டை அவங்கவுங்க தலைவர் தான் வைப்பாங்க. அப்படி வைப்பாங்கன்னு தெரியல. அதனால் திட்டங்களுக்கு தலைவர்கள் பெயர் வைத்து கௌரவப்படுத்துவது நல்லது தான். ஆனால் அந்த தலைவர்களுக்கு கௌரவம் காப்பாற்றப்படும் வகையில் அந்த திட்டம் சிறப்பாக செயல்படணும். அதுதான் நம்ம மெயினாக பார்க்கணும். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தியை பார்த்தேன், முட்டையில் அழுகுன குஞ்சு இருந்துச்சுன்னு சொல்லி, கோழி குஞ்சு இருந்துச்சு. இப்படி இருந்தாலும் அந்த திட்டம் பேர் காமராஜ் திட்டத்தில் இப்படி இருந்துன்னு சொல்லி யாராவது இப்போ அந்த தலைவர் தானே இழுக்குது. போன ஆட்சி காலத்துல முட்டை கலரே மாறி போய் இருந்தது, அதுக்கும் காரணங்கள்லாம் சொல்லப்பட்டது. முட்டையாக கொடுத்தாங்க போன ஆட்சியில், திமுக ஆட்சியில் கம்ப்ளைண்ட்லாம் வந்துச்சு. இப்படி எல்லாத்துலேயும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. அதனால தலைவர் பேர் சூட்டும் போது கவனமாக பார்த்து போடணும். சும்மா இப்போ கலைஞர் நூற்றாண்டு விழான் போது 2-3 இந்த அண்ணா நூற்றாண்டு, அப்போ கலைஞர் நூற்றாண்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் திருநெல்வேலி போனோன்னே அவங்களுக்கு இதாகி போச்சு. இதே கலைஞரே சொல்லிட்டு இருக்கிறோன்னே அங்கே ஏதோ பிரச்சனை வந்தோடனே காகிதம் இல்லத்தை வச்சுட்டாங்க. கோயம்புத்தூர் போனால் ஜிடி நாயுடு, அது ஜாதி பேரை மேலே வச்சுட்டாங்கன்னு சொல்லி அது ஒரு கம்ப்ளைண்ட். அவர் அந்த காலத்தில் அவர் அப்படியே கூட்டு எல்லாம் பழக்கியாச்சு. இப்போ ஜிடின்னு வைக்க முடியுமான்னு சொல்லி பேர் அது ஒரு பிரச்சனை. இந்த மாதிரிலாம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து அந்த திட்டத்துடைய மாண்பையும் கெடுத்துருது, அந்த தலைவருடைய பெயருக்கு இழுக்கு ஏற்பட்டுவிடும். அதனால் பேர் வைக்கும்போது சரியாக வைக்கணும். மதிய உணவுக்கு இப்போ எம்ஜிஆர் பேர் வச்சு இந்த காமராஜர் பேர் வச்சுருந்தாங்கன்னா ஒரு சைடு வரவே இருப்பாங்க. ஆனால் இப்போ தாவைக்காவில் குழும்பி உள்ள அதிமுககாரங்க அதை விரும்ப மாட்டாங்க. ஏன்னா எம்ஜிஆர் தான் சத்துணவுக்குன்னு சொல்லி அத்தாட்டி இல்லை அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க விரும்ப மாட்டாங்க. அதனால் இதை காலையில் கொண்டு இதை இப்போ திமுக தான் ஜோலி முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அது என்ன அவங்கள எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாங்கிற மாதிரி திமுக பேரை வச்சு முடிச்சுட்டாங்க. சரி, பாக்கி சார், அதாவது இந்த மாதிரி ஒரு பெயர் மாற்றத்தை செய்யறது மூலமா வேற ஒரு கட்சியை கொஞ்சம் வந்து ஒரு தூண்டி விடுற மாதிரி, வேற மாதிரி இன்ஸ்டிகேட் பண்ற மாதிரியான ஒரு நீங்க என்ன பேர் வைக்கிறது, நாங்க வைக்கிறோம், ம் அந்த பேர்லாம் ம் நிராகரிக்கப்பட்டது ம் என்கிற ஒரு போக்கு இருக்குல்ல, அது இல்ல, ஆரோக்கியமற்ற. திமுக ஆட்சிக்கு வரும்போதும் நீங்க சொல்றீங்க பெயர் மாற்றங்கள் நடக்குது. அதிமுக வரும்பொழுதும் அதுக்கேத்த மாதிரி பெயர் அதாவது அவங்கவங்க ஒரு பீரியட், இப்ப நம்ம ஆதியில இருந்து பார்த்துட்டு வரோம். ஒரு ராஜாவே வந்தாருன்னா அங்கேயும் நிறைய விஷயங்கள் மாறுது. ஊர் பேர்ல இருந்து எல்லாமே மாத்துறாங்க. ஏன்னா அவங்க அங்க இருந்ததற்கான ஒரு அடையாளமாக அது பார்க்கப்படுகிறது. அது மாதிரி ஒவ்வொரு ஆட்சி அமையும் பொழுது இந்த மாதிரி திட்டங்களுடைய பெயரை கொண்டு வரும்போது இவங்க இந்த திட்டம் அப்படின்னு சொன்னாவே இந்த ஆட்சியை நம்ம பல ஆண்டுகள் கழித்து கூட ஒரு ரிலேட் பண்ற மாதிரியான இருக்கும் இல்ல, அது அப்படிங்கிறத. வரலாற்றை பொறுத்த வரையில ம்
பெயர்கள் சுட்டுவதில் ஏதோ ஒரு அடையாளமாக இருக்கும். தலையாலங்கானத்து செரு வென்ற நெடுஞ்செழியன், ம். அதாவது தலையாங்கனம்ன்ற இடத்துல ஒரு போர் நடந்தது. அதை பற்றிய வரலாற்று குறிப்பு எனக்கு தெரியல. அங்கே நடந்தது வென்ற நெடுஞ்செழியனோடனே அந்த பேரை அடையாளம் வச்சுக்கிறாங்க. சில இடங்களை கூட இப்போ திருச்சிராபுரம் என்பது திருச்சிராப்பள்ளி, சென்னை இப்போ கூட ஒரு பல பெயர்கள் காரணங்கள் சொல்லுவாங்க. ஊரும் பேரும்னு ராபேஸ்வர பிள்ளை ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், ஆராய்ச்சி பண்ணி பண்ணியிருக்கார். அது ஒரு புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு இந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க. முகலாயர்கள் ஆட்சி காலத்தில் பல ஊர்களை டெவலப் பண்ணாங்க, நமக்கு குறையும் சொல்லக்கூடாது. அப்படி டெவலப் பண்ணும்போது ஃபைசலாபாத், சிக்கந்தர் வளர்த்த நகரம் சிக்கந்தர்பாக், அதுதான் சிக்கந்தராபாத். அந்த மாதிரி அகமது வளர்த்த இடம் வந்து டெவலப் பண்ண இடம் அகமதாபாத். இந்த மாதிரி வந்தது. இப்போ அதை மெல்ல மெல்ல மாற்றிட்டு இருக்காங்க. போர்ட் பிளேயர் வந்து பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அது பிளேயருங்கிற இடம் என்ன காரணம் தெரியாது, பிரிட்டிஷார் வச்ச பேர். இதை ஸ்ரீபுரம்னு மாற்றிருக்காங்க. இந்த பேரை மாற்றுவதனால எந்த பலனும் இல்லை. ஒருவேளை தலைவர்களுக்கு நம்ம மரியாதை தரணும் அப்படின்னா நிச்சயமாக எல்லா தலைவர்களும் உயர்ந்த தலைவர்கள். இல்லை, இப்போ இது அப்படி நம்ம ஒரு விஷயமா எடுத்துக்கூடாதா? காமராஜர் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட ஒரு கௌரவமாக. ஏன்னா நம்ம நினைவே இப்போ நம்ம சொல்கிறோமே தவிர கொண்டு வந்தவர். ஆனால் காலப்போக்கில் நிஜமாவே சொல்கிற மாதிரி எம்ஜிஆர் தான் கொண்டு வந்தாரோன்னு அடுத்து வந்த தலைமுறைகள்லாம் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அரசியல் பார்வையை முன்வைக்கிறேன். இப்போது மார்க்சிஸ்ட் கட்சி தொடர்ந்து நாங்கள் தாவேக அரசுக்கு ஆதரவு தர மாட்டோம்னு ஒரு எச்சரிக்கை மாதிரி ஒரு ஊடகத்தை செய்தித்தாளில் படித்தேன். இப்போ நாளைக்கு இந்த கட்சிக்காரங்களாம் நம்மளை கவுத்துட்டாங்கன்னா ஆட்சி கவுந்துடுமோ? இன்னும் அந்த விடுவிக்கப்பட்ட 5-6 அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அந்த வேக்கன்சி இருந்துகிட்டே இருக்கே. சரி, நம்ம நிறையா ஆட்சி வேணுங்க அரசியல் பார்வையில் நாளைக்கு வந்து எல்லா கூட்டணி கட்சிக்கு திருப்திப்படுத்த மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு விசிகாவை திருப்திப்படுத்துறதுக்காக அம்பேத்கர் பேரை ஏதோ அவருக்கு வைப்பாங்க. முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர் பேரை எதுக்கு வைக்கலாம் நமக்கு தெரியாது. நான் சொல்கிறேன், இதெல்லாம் அரசியல் நோக்கத்தோடு செய்யப்படுகிற அணுகுமுறையாக நம்ம நினைக்கிறோம். நீங்கள் சொல்லலாம், காமராஜர் வந்து கொள்கை தலைவர் அப்படின்னு சார் சொன்னார், ஆதித்தன் சார் சொன்னார், அஞ்சலி அம்மாள் வேலுநாச்சியார் பேர் வைப்பாங்க. ரைட், அதெல்லாம் தவறுன்னு சொல்ல மாட்டேன், எங்கள் தலைவர்கள் அப்படின்ட்டு. என்னன்னா இருக்கிற பெயர்களை மாற்றாங்குது, அது பாட்டுக்கிறது. அது ஒரு வரலாற்றை சொல்லும். நான் என்ன சொல்கிறேன், சார் சொல்கிறது நானும் எனக்கு உடன்பாடு தான். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இருக்குன்னா மகாத்மா காந்தி கிராமப்புறங்கள் தான் இந்தியா அப்படின்னு வலியுறுத்தி சொன்னவர், அதில் முழு நம்பிக்கை கொண்டவர். அப்போ அவர் பேரை சூட்டி வேலைவாய்ப்பு திட்டம், கிராமப்புற மக்களுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தை உருவாக்கி செய்கிறாங்க. அதில் ஸ்கீமில் நீங்கள் மாநில அரசோட பகுதி பொறுப்பேற்கணும், எந்த அளவுக்கு நிதி ஒதுக்கணும், அதெல்லாம் நம்ம விமர்சனம் பண்ணலை. பெயரில் மகாத்மா காந்தி பேர் ஏன் நீக்கணும் என்கிற கேள்விகள். உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா நீங்கள் உங்கள் தலைவரான ஷியாமா பிரசாத் முகர்ஜி, தீன் தயாள் உபாத்யாய் பேரில் பல திட்டங்கள் இருக்குது, அதை தொடர்ந்து மேற்கொள்ளலாம். அது அவங்க விருப்பமாக. எப்படி திமுகவினர் அண்ணா பேரை நிறைய வைப்பாங்க. தேசிய கட்சி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி மாதிரி இருந்தால் காமராஜர் பேரை நிச்சயம் வைப்பாங்க. அதெல்லாம் ஏற்புடையது தான். இல்லை, புதிய திட்டங்களை உருவாக்கி அதுக்கு வைங்க. அதே இந்த திட்டங்களுக்கு பெயர் மாற்றுதல் வந்து திமுக அதிமுக காலத்தில் தான் அதிகமாக இருந்தது. உதாரணத்துக்கு திண்டுக்கல்லில் முதல் முறையாக அதிமுக ஜெயிச்சது 73. உடனே திண்டுக்கல் மாவட்டத்துக்கு அண்ணா பெயரை வச்சார். அது பொருத்தம் இல்லை அப்படின்னு அடுத்து இது 80களில் எம்ஜிஆர் கொண்டு வந்தார். எம்ஜிஆர் மறைந்த பிறகு திமுக ஆட்சி வந்த உடனே அதை பேரை மாற்றிட்டாங்க. மாற்றிட்டு செங்கல்பட்டு பகுதியை அண்ணா பேரை வச்சாங்க, செங்கை அண்ணா மாவட்டம்னு வச்சாங்க. ஏன்னா காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது. அது ஒரு லாஜிக், நாம் வந்து மறுக்கலை. இப்படி அவர் கொண்டு வந்தால் இவங்க மாற்றினாங்க. அப்போ அதே கலைஞர் கருணாநிதி வந்து பேர்கள் எல்லாம் அவர் சார் சொன்ன மாதிரி எல்லா ஜாதி பேர்கள், அது ஜாதி பிரச்சனை வந்ததுனால போக்குவரத்து நிறுவனங்களின் பெயர்களையும் மாவட்டங்களின் பெயர்களையும் வந்து நீக்கி ஒரு நல்ல காரியம் பண்ணார். ஏன்னா ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் பேர் சூட்டுவது என்ற ஒரு தவறான அணுகுமுறை நிறுத்தப்பட்டது. அந்த மாதிரி ஒரு புதிய திட்டம் தொடங்கும் போது அந்த திட்டத்துக்கு பொருத்தமான, இப்போ எம்ஜிஆர் திரைப்பட கல்லூரி முன்பு வந்து ஜெயலலிதா பேரில் திரைப்பட நகர் இருந்தது, அதை மாற்றி எம்ஜிஆர் கொண்டு வந்தாங்க. ஜெயலலிதா பேர் இருந்தாலும் தவறில்லை, ஏன்னா திரைப்படத்திலே சாதித்தவர். எம்ஜிஆர் பேரை வைத்தாலும் தவறில்லை, எம்ஜிஆர் திரைப்படத்தில் சாதித்தவர். அது வந்து அரசியல். ஜெயலலிதா பேரை ஜெயலலிதா ஆட்சியில் தன் பேரே வச்சாங்க.
அவங்க இப்போ மாற்றி திமுக வந்தோடனே அதை மாற்றி எம்ஜிஆர் பேரை மாற்றினாங்க. எம்ஜிஆர் பேரை வச்சாலோ காமராஜர் பேரை வச்சாலும் மாற்ற மாட்டாங்க. ஆனால் வாழுகிற தலைவர்கள் பேரை வச்சா உடனே மாற்றிடுவாங்க. இந்த பெயர் மாற்றம் என்பதில் முக்கியமே கிடையாது. அதை விட என்ன திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்துகிறீர்கள். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த காமராஜரால் ஒரு சின்ன கரெக்ஷன் ஆதித்யா சார்கிட்ட ராஜாஜி பள்ளிக்கூடம் மூடியதாக சொன்னார். எல்லாரும் அரசியல்வாதிகள் பேசுகிற மாதிரி பள்ளிக்கூடை மூடியதாக எந்த தரவும் இல்லை. நான் தீவிர நேத்து சுத்தறிவேடைகளோட பயோகிராஃபியை கூட படிச்சுட்டேன். பள்ளிகளை மூடும் அபாயம் ஏற்பட்டதுன்னு பெரியார் சொல்கிறார். அதுதான் உண்மை. ஆனால் காமராஜர் காலத்தில் ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான பள்ளிகள் தொடங்கப்பட்டது. அது உண்மை, வரலாற்று உண்மை. காரணம் என்ரோல்மெண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு, பள்ளிகள் நிறைய திறக்கப்பட்டன, திட்டமெல்லாம் வகுத்தார். ஆகையினால அந்த மதிய உணவு திட்டத்துக்கு வரவேற்பது காலங்காலமாக நிற்குது. எம்ஜிஆர் அவர்கள் சத்தான உணவு போடணும்னாங்க. அந்த சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து திமுகவினர் கடுமையாக கேலி செஞ்சாங்க, விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் அதுதான் நிலைச்சிருக்கு. நல்ல திட்டம். அதுக்கப்புறம் அந்த ஆட்சி காலத்திலுமே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் அவங்க திமுக ஆட்சிக்கு வந்த எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எம்ஜிஆர் ஆட்சியில் அந்த சத்துணவு திட்டம் நடைபெறும்போது விமர்சனம் பண்ணாங்க. அது அரசியல். நம்ம பார்வை என்னன்னா, திமுக அந்த விஷயத்தில் பாராட்டணும். அவங்க வந்து சத்துணவு திட்டம் மூடலை, பிற மாநிலங்கள்லாம் மூடிட்டாங்க. சத்துணவு திட்டத்தை கைவிட்ட தமிழ்நாட்டில் இன்னும் கைவிடலை. ஆக காமராஜர் எம்ஜிஆர் போன்ற தொலைநோக்கு திட்டத்தோடு செயல்படுத்தியவர்கள் அந்தந்த திட்டங்களுக்கு அந்தந்த பெயர்கள் மரியாதைக்குரியவர்கள் பெயரை சுட்டுவது வரவேற்கத்தக்கதை. நீங்களும் புதிதாக ஒரு திட்டம் கொண்டு வந்து அதற்கு உங்கள் விருப்பமான தலைவர்கள், லட்சிய தலைவர்கள் பெயர் வைப்பது மிக வரவேற்கத்தக்கதை. ஏற்கனவே இருக்கிற பெயர்களை மாற்றாமல் இருந்தால், அரசியல் இல்லாமல் இருந்தால் அது போதும். ரைட் சார். ஆதித்தன் சார், இன்னும் கூட பல திட்டங்களுக்கு பெயர் மாற்றம் வந்து பரிசீலனையில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த மகளிர் உரிமை தொகை, அவருக்கு ஏற்கனவே அவங்களுடைய தேர்தல் வந்து வாக்குறுதியில் சொல்லப்பட்டது வந்து மதிப்புமிகு மகளிர் அப்படின்ற மாதிரி தொகை, உரிமை தொகைன்ற மாதிரி ஒரு காயின் பண்ணியிருக்காங்க அந்த திட்டத்துக்கு. ஸோ அப்படி வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையோட பெயர் அப்படி உருமாற்றம் செய்யப்படும்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா இப்படியெல்லாம் வருமா? பட்ஜெட்டில் அது குறித்த அறிவிப்புகள்லாம் வரும்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய திட்டங்களுக்கு வரும்ன்றாங்க. கொடுத்துட்ருக்காங்க. 2500 மக்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ 2500 கொடுக்கும்போது கட்டாயம் அந்த திட்டம் பெயர் மாறும். இப்போ அவங்க தமிழக வெற்றி கழகமும் சரி, விஜயனுடைய கேரியரும் சரி, இன்னைக்கு ஜனநாயகன் ஒரு பெரிய மைல்கல். அவங்க லாஸ்ட் படம் அன்னைக்கு பாருங்க, அமைச்சர்லாம் எல்லா தேட்டரையும் உட்காந்து ஒரே நேரத்தில் கண்ணீர் விட்டுருக்காங்க. அப்போ நாளைக்கு ஜனநாயகன் மகளிர் உரிமை திட்டம் கூட கொண்டு வரலாம். அவங்க யாரும் நம்ம தடுக்க முடியாது, இது பண்ண முடியாது அந்த அளவு. ஏன்னா அந்த ஆட்சி என்ன நினைக்க அதே தான். எம்ஜிஆர் ஆட்சியில் பாருங்க, அந்த கோயம்பேடு பஸ் நிலையத்தில் அது திட்டத்தை தொடர்ந்து கருணாநிதியாக இருப்பார். முடிக்கும் போது ஜெயிலில் முடிச்சுவாங்க, அவங்க கல்வெட்டு பெருசாக வந்துடும். ஒன்று இவங்க அடிச்சுவாங்க, அடுத்த ஆட்சி வரும்போது அதை புதுப்பிக்கிறேன்னு சொல்லி அங்கே ஒரு பெரிய கல்வெட்டு வைப்பாங்க. ஏதோ ஒரு சின்ன வேலை பண்ணிட்டு கல்வெட்டு வைப்பாங்க. இந்த அதிகாரிகள் தான் அந்த மாதிரி தான் ஐடியா கொடுக்கு. இப்போ கூட நம்ம ஒரு முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு குடிநீர் திட்டத்தை பார்க்க போகும்போது பழைய கல்வெட்டை மூடி போட்டு பண்ணுறாங்க. அவர் விஜய் அப்படியே நினைப்பார், அவர் நினைக்க இவங்களாம் நினச்சிக்கிற உடனே அதை திரை போட்டு மூடுறது, மாற்றுறது. இந்த அதிகாரிகள் வந்து இந்த ஆட்சி மாறும் போலாம் அதுக்கு ஏற்றாப்புல டக்குன்னு இந்த பச்சோந்தி மாதிரி மாறுவாங்க. இந்த அம்மா ஜெயலலிதாமாவா பச்சை கலர் தான் பிடிக்கும், கலைஞருக்கு இந்த கலர் மஞ்சள் கலர் தான் பிடிக்கும்னு இவங்களே டிசைட் பண்ணி பிறகு அவங்களே மாற்றிடுவாங்க. அந்த தலைவர்களையும் இவங்க மாற்றிடுவாங்க. அவங்க தான் இந்த மாதிரி திட்டங்களுக்கெல்லாம் சொல்லி ஐடியா கொடுக்குது, இப்படி மாற்றுங்க அப்படி மாற்றுங்கன்ட்டு. ஏன்னா காமராஜர் பெயர் வச்சதுனால திமுக ஒன்றும் எங்கள் திட்டம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் பேர் வைக்கலை. முதலமைச்சருங்க திட்டங்கிறது முக்கியமான திட்டம் வைக்கிறது. அதனால் அவங்க ஒன்றும் சொல்ல முடியாது, சொல்லவும் மாட்டாங்க, சொல்லவும் முடியாதுங்கிறது அதிகம் தெரியும், எல்லாம் தெரியும். அதனால் அந்த பேரை வச்சுட்டாங்க. இப்போ இந்த தமிழ்நாடுக்குள்ளே யாருமே அதுக்கு எதிர்ப்பு குரலோ யாருமே எழுப்பலை காமராஜர் பேருக்கு. அதனால் இப்போ இவர் விஜய் அவர்கள் கொண்டு வர திட்டங்களுக்கும், ஏன்னா அவர் எல்லா ஆட்சி அமைச்சர் வந்து பல மாற்றங்கள் செஞ்சுட்டு வர்றாரு. நடைமுறை நிர்வாகம் எல்லாத்தையுமே மாறிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது திட்டங்களுக்கும் மாற்றப்படும். 2500 2000 கொடுத்தா கூட திட்டத்தை மாற்றி பேர் வைக்கலாம். என்ன பேர் இப்போ நம்ம இன்னும் 4 கொள்கை தலைவர் இருக்காங்க, அதில் யார் பேர் வைக்காருன்னு தெரியல. வைக்கலாம், அவர் நினச்சா எந்த திட்டத்துக்கும் வைக்கலாம். எப்படி வைக்க போனால் ஒருவேளை சில திட்டங்களை மாற்றாமலே கூட விடலாம். ஆனால் 2000 பணம் கொடுக்குற திட்டங்கள் வந்து நிரந்தரமாக இருக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா பணம் வந்து ஒவ்வொரு முறையும் பணத்துக்காக செலவு பண்ணி மற்ற வளர்ச்சி திட்டங்களுக்கு எதுக்கும் போக முடியாத நிலைமை வந்து அரசுக்கு வந்துடுது. கடன் சுமையும் ஒரு காலத்தில் அதிகரிச்சுட்டு வருது. அதனால்
இந்த பணம் கொடுக்குற திட்டங்கள் வந்து எவ்வளோ நாளைக்கு நீடிக்குங்கிறது சொல்ல முடியாது. அதனால அதுக்கேற்றாலும் அவர் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. பார்க்கலாம் சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். கருத்துக்களுக்கு உங்கள் இருவருக்குமே மிக்க நன்றி.